இன்றைய தேவவார்த்தை 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆமேன். நாம் எவ்வாறு கர்த்தருக்கு பயந்து அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் சேவிக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் அறியலாம். அவர் செய்த அதிசயமான காரியங்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றியும் கூற வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து வாழவும் வேண்டும். இது இஸ்ரேல் மக்களுக்கு சாமுவேல் கூறிய அறிவுரை ஆகும். இன்று நாமும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் நம் வாழ்வில் செய்த அதிசயங்களை எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து துதிக்க வேண்டும். தேவனை நாம் முழு இதயத்தோடு தேட வேண்டும். அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பல தவறுகள் செய்த போதும் தேவன் அவளை விடாமல் அற்புதமாகவே நடத்தினார். அதுபோல நாமும் நம் வாழ்க்கையில் அவர் செய்த கிருபைகளை எண்ணி பார்த்தால் நம் உள்ளம் நன்றியால் நிரம்பும். கடந்த நாட்களில் அவர் நமக்கு செய்த உதவிகளை மறக்காதீர்கள். என்றும் அவருக்கு நன்றி கூறுங்கள். அவர் பேரில் நிலைத்திருங்கள். இன்று நாம் கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை இவை என்று சொல்லி ஜெபிக்கும்போது நம் குடும்பங்களையும் வலிமையாக நடப்புவார். ஆமேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பின் ஆண்டவரே, நமக்கு நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் 3ஆம் தேதி காணும்படியான கிருபை தந்தபடியாக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்கள் சுமத்துகிற கர்த்தருக்கு மேம்படுவதாக ஊழியக்காரர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசியை ஆசிரிங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவைன்னு தெரியும் கர்த்தாவே. வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலையை கொடுங்க. வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்க. ஆண்டவரே, நல்ல திருமண வாழ்க்கையை நல்ல பிள்ளைக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நல்ல படிக்க ஞானத்தையும் புத்தியும் ஞாபகத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் யார் யார் என்னென்ன தேவையில் இருக்கிறார்களோ அவள் கேட்கத கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தேவையில் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து காது கற்றுக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.